மேம், இப்போ அதிமுக பொதுச்செயலர் ஜெயலலிதா இவ்வளவு நாள் வந்து தமிழகம் முழுவதும் பொதுக்கூட்டம் நடந்தது. இப்போ சமீபத்தில் இந்த 2 நாட்கள்ல வந்து பாஜக வந்து விமர்சனம் செய்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த பிரச்சாரத்தில் வந்து பாஜகவை ஒன்றுமே குறை கூறவில்லை என்று குறிப்பாக காங்கிரஸ் கட்சி, திமுக இவர்கள் எல்லாம் கேட்டார்கள். இப்போது பாஜகவை குறை கூற ஆரம்பித்திருக்கிறார்கள். பாஜகவும் காங்கிரசும் காவிரி பிரச்சனையில் துரோகம் செய்ததாக சொல்லியிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரைக்கும் காவிரி பிரச்சனையை காரணம் காட்டி வெளியேறிய அதிமுக 5 ஆண்டுகளுக்கு பின்னால் திரும்பவும் பாரதிய ஜனதா கட்சியுடன் தான் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. ஆக இதுதான் எங்களோட பதில். எங்களுடன் அந்த பிரச்சனைக்கு பின்னாலும் கூட்டணி வைத்தார்கள். அதாவது தேர்தல் ஆணையம் குறிப்பாக தேர்தல் செலவுகளை கட்டுக்குள் கொண்டு வருவதில், அதை கட்டுப்படுத்துவதில் இந்த மாதிரி பல்வேறு விதிமுறைகளை கொண்டு வருகிறார்கள். உண்மையாக வரவேற்கத்தக்க விதிமுறைகளாக இருந்தாலும் கூட சிலவற்றில் ஒரு லாஜிக் அப்படிங்கிறது ஒன்று வேண்டியிருக்கு. ஒரு நாட்டினுடைய தலைமை பதவிக்கு பிரதமர் வேட்பாளரை ஒரு கட்சி அறிவிக்கிறது என்றால் நிச்சயமாக அவர் பெயரை சொல்லிதான் எல்லா இடங்களிலும் பிரச்சாரம் செய்யப்பட வேண்டும். அதனால் இது மோடியினுடைய கணக்கில் இந்த பணத்தை சேர்க்கணும்னு பார்த்தா அப்புறம் சோனியா காந்தி அவர்கள் வந்து அவர்களுடைய தேர்தல் பிரச்சார செலவை எப்படி இந்த மாதிரி ஹெலிகாப்டர்ல போறல, விமானத்தில் போறதை சேர்க்கிறது? முன்னிறுத்தி யாரை பிரச்சாரம் செய்கிறார்களோ அவர்கள் செலவு கணக்கில் சேர்க்கணும்னு சொன்னா அவங்க வேட்பாளர்களா இருந்தா சேர்க்கலாம். வேட்பாளர்களா இல்லாவிட்டால் அவங்களோட நிலைமை என்ன? ஆக காங்கிரஸ் கட்சி மோடியை எதிர்ப்பதற்கு அல்லது மோடியினுடைய பிரச்சாரத்தை முறியடிப்பதற்கு ஏதாவது சொல்ல வேண்டுமே அப்படிங்கறதுக்காக ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால பிராக்டிக்கலா உண்மையாகவே வேட்பாளருடைய செலவு கணக்கில் எது வருமோ அதே மாதிரி ஸ்டார் கேம்பெயினர்ஸ், ஒவ்வொரு கட்சிக்கும் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிக்கு 20 ஸ்டார் கேம்பெயினர்ஸ் நேஷனல் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல 20 கொடுத்திருக்காங்க. அவர்களுடைய செலவு கணக்குகள் வேட்பாளர் செலவு கணக்குல வராது. நீங்க அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா மோடி வேட்பாளராக இல்ல, ஸ்டார் கேம்பெயினர். அப்படி வரும்போது அவங்க செலவு கணக்குகளை வந்து வேட்பாளரோட செலவு கணக்குல கொண்டு வர முடியாது. ஆக இது எல்லாம் தெரிந்துதான் காங்கிரஸ் கட்சி இப்போது அவர்களுக்கு தேவை மோடியை பற்றி ஏதாவது சொல்ல வேண்டும் என்பதற்கு ஏதாவது தகவல்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இல்ல, இதுல இன்று காலையில் இப்ப நான் வரும்போது தான் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஆரோ கிட்ட பெர்மிஷன் வந்து ஏற்கனவே நாங்க வாங்கியிருக்கோம். அது குறித்தான தகவல்களை நான் கேட்டிருக்கிறேன். அது நோட்டீஸ் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கறது அந்த தகவல் எனக்கு தெரியாது. நான் அது கேட்கிறேன். இல்ல ஆரோ தான் ஃபைனல் அத்தாரிட்டி. எந்த இடத்துல கொடுக்கறதும் கொடுக்காதங்க ஆரோ தான் சொல்ல முடியும். ஆரோ கொடுத்தாச்சுன்னு சொன்னா ஒன்ஸ் அது தட் இஸ் ஃபைனல். இன்னொன்று, தேர்தல் நேரத்தில் குறிப்பாக வரக்கூடிய தலைவர்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடு, இடம் அப்படிங்கறதெல்லாமே அது சரிசமமாக அனைவருக்கும் பிரித்து தர வேண்டும், அதற்கான உதவிகளை செய்ய வேண்டும்ங்கிறது தேர்தல் கமிஷனுடைய ஒரு கைட்லைன். ஆனால் நிச்சயமா ஒவ்வொரு ஆரோவுக்கும் அதை செயல்படுத்துறதுக்கான அதிகாரம் உண்டு. நீங்க ரொம்ப மக்கள் நெருக்கடி மிகுந்த இடங்களில், தெருக்களில் அது வந்து பிரச்சாரம் நடத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட இடமாகவே இருந்தாலும் கூட தலைவர்களுக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல. ஏனென்றால் அது அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்ல சிக்கல் வரும் அப்படிங்கிறதுக்காக. குறிப்பா நாங்களே அதை ஃபேஸ் பண்றோம். திரு எல்.கே. அத்வானி அவர்கள், திரு மோடி அவர்கள், இந்த மாதிரி அச்சுறுத்தல் அதிகம் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு என்று பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுவதற்கு ஒரு சில இடங்களைத்தான் தேர்ந்தெடுக்க முடியும். அதனால எல்லா கட்சிகளுக்குமான வாய்ப்புகளை உருவாக்கி தருவதும் அது வந்து தேர்தல் கமிஷனுடைய பொறுப்பு. இந்தியா முழுக்க மோடி அலை இல்ல, பாஜக அலை தான் இருக்கு. கட்சியோட மூத்த தலைவரே இருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு அவர் வந்து தன்னோட கருத்துக்கு வந்து அது கட்சி வந்து கேட்டிருக்கிறாங்க. அது எந்த அடிப்படையில் அப்படி சொன்னாருன்னு தெரியல. அதனோட முழு டெக்ஸ்ட பார்த்தா தான் சொல்ல முடியும். என்றால் சில சமயம் சில வார்த்தைகளை மட்டும் எடுத்துட்டு வழக்கமாக வெளியிடுவது பரபரப்புக்காக இருக்கிற செய்தியா இருக்கு. கட்சி தலைமை முடிவெடுத்து சொல்லுவாங்க. 8 நாள் இருக்கு. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கட்டாயம் வந்து நாங்க சொல்லுவோம். தலைமை முடிவெடுத்து சொல்லும்.
அதாவது மரியாதைக்குரிய திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நடிகராக அப்படிங்கறது மட்டுமே இல்லை. நீங்க அவருடைய ஆளுமை என்பது தமிழக மக்களுடைய சமுதாய வாழ்விலும் பிரதிபலிக்கிறத நிறைய நேரத்தில் நாம உணர்ந்திருக்கிறோம். அதனாலதான் அவர் குறிப்பாக புகைப்பிடிப்பதை பற்றி சொல்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதனால அரசியலில் அவருடைய தாக்கம் இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது. இன்றும் அவர் ஒரு மரியாதைக்குரிய நபராக இருக்கிறார், மதிக்கப்படக்கூடிய நபராக இருக்கிறார். அவர் சொல்வதை கேட்பதற்காக மக்கள் கேட்கிறார்கள், அவர் சொல்வதை கேட்கிறார்கள். அதனால் நிச்சயமாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் எங்களை பற்றி, குறிப்பாக திரு நரேந்திர மோடி அவர்களை பற்றி, அவர் ஒரு வலிமை மிக்க தலைவர், ஒரு நல்ல வலிமை மிக்க அரசாங்கத்தை மத்தியில உருவாக்கணும் அப்படின்னு சொல்றது எல்லாமே நிச்சயமாக எப்படி திரு மோடி அவர்கள் மனதில் நினைப்பதை நடக்க வேண்டும் என்று திரு ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்துகிறாரோ, அதே போல ரஜினிகாந்த் அவர்கள் மனதில் நினைப்பதையும் மக்கள் உணர்வார்கள். இல்ல, அப்படி இல்ல. அதாவது குறிப்பாக எங்களுடைய பிரதம வேட்பாளர் குஜராத் மாநிலத்தில் 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர். நாட்டினுடைய பல்வேறு அளவீடுகளில் குஜராத் அப்படிங்கிறது தொழில் வளர்ச்சியாகட்டும், மின்சாரமாகட்டும், இந்த மாதிரி ஒரு சில மதிப்பீடுகளில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். நாங்க என்ன சொல்றோம்னா, அந்த ஒரு மாநிலத்தை ஒரு கட்டமைத்த முதல்வர் பிரதமராக மாறுகின்ற பொழுது அது இந்தியா நாடு முழுமைக்க செயல்படுத்த முடியும் அப்படிங்கறது எங்களோட போக்கஸ். அதனால மற்ற மாநிலங்கள வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம் இல்ல. குறிப்பாக மத்திய பிரதேசம் விவசாய வளர்ச்சியில் ரொம்ப பிரமாதமா வந்துட்டு இருக்கு. சத்தீஸ்கர் பொது விநியோக திட்டத்தில் மத்திய அரசால், காங்கிரஸ் கட்சி தலைமையிலான மத்திய அரசாங்கத்தால் பாராட்டு பெற்ற மாநிலம் பாரதிய ஜனதா கட்சி ஆள்கின்ற சத்தீஸ்கர் மாநிலம். இந்த மாதிரி பல்வேறு விதமான துறைகளில் ஒரு சில மாநிலங்களை வகைப்படுத்தி எந்தெந்த துறைகளில் எந்தெந்த மாநிலங்கள் முதலிடத்தில் இருக்கிறது என்றால் கிட்டத்தட்ட முதல் 5-6 இடத்திற்குள்ளாக பாரதிய ஜனதா கட்சி ஆள்கின்ற மாநிலங்கள் தான் இன்னைக்கு முதலிடத்தில் இருக்கு. நாங்க குஜராத் அப்படின்னு சொல்றது, அங்கிருந்து எங்களுடைய பிரதம வேட்பாளர் வருகிறார், ஏற்கனவே பரீட்சித்து பார்க்கப்பட்ட ஒரு தலைமை செயல்திறன் மிக்க தலைவர், அவர் இந்தியாவிற்கு தலைமையேற்க வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் நாங்க அதை சொல்றோம். தேர்தலுக்கு பின்னால பார்க்கலாம் யாருடைய கனவு நிறைவேறுகிறது அப்படின்னு. இல்ல, நாளைக்கு முதல்ல கிருஷ்ணகிரி, அதற்கு பின்னால் சேலம், அதற்கு பின்னால் கோவை. கோவையில இரவு தங்குறாரு. அந்த ப்ரோக்ராம் மட்டும் கொஞ்சம் இன்னும் முடிவாகாம இருக்கு, தெரியல.